தமிழக சட்டசபை தேர்தலில் த வெக 108 இடங்களிலும், திமுக கூட்டணி 73 இடங்களிலும், அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதாவது எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மை என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்றால், மொத்தம் உள்ள 234 தொகுதிகளில் பாதியான 117 தொகுதிகளை விட ஒன்று கூடுதலாக இருக்க வேண்டும். அதாவது 118 தொகுதிகள் வேண்டும். த வெக தலைவர் விஜய் பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் அதில் திருச்சி கிழக்கு தொகுதியை அவர் ராஜினாமா செய்வார் என தெரிகிறது. மேலும் பெரும்பான்மை வாக்கெடுப்பை நடத்த த வேகவில் இருந்து ஒருவர் தற்காலிக சபாநாயகராக இருக்க நேரிடும் என்பதால் அவரால் ஓட்டு போட முடியாது. எனவே த வேக ஆட்சி அமைக்க இன்னும் 12 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அந்த வகையில் த வேகவுக்கு 4 வழிகள் இருக்கின்றன. முதல் வழியாக த வேகவுக்கு காங்கிரஸ் 5 தொகுதிகள், பாமக 5, இந்திய கம்யூனிஸ்ட் அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அல்லது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். இரண்டாவது வழியாக த வெகவுக்கு பாமக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும். மூன்றாவது வழியாக த வெகவுக்கு காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளிக்க வேண்டும். நான்காவது வழியாக த வெகவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும். ஆனால் அதிமுக ஆதரவு அளிக்க வேண்டும் என்றால் துணை முதலமைச்சர், முக்கிய துறைகளின் அமைச்சர் பதவிகளை குறிவைக்கும். இவ்வாறு 4 வழிகள் இருந்தாலும் த வெக தலைவர் விஜய் எடுக்கப் போவதுதான் இறுதி முடிவாக இருக்கும்.